வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கீரை வகையில் ஒன்றான முக்கிரட்டை கீரை பற்றி தான் பார்க்க போகிறோம். உடலை பாதிக்கும் பல பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய கீரைகளில் அற்புதமான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முக்கிரட்டை கீரையும் அடங்கும். உணவை மருந்தாக எடுத்துக்கொண்ட மூலிகையில் இந்த கீரையும் ஒன்று. இது பொதுவாக வயல் வரப்பு, தோட்டம், கிணற்றுன்னு பார்க்கும் இடங்கள்லாம் கிடைக்கிறதுனாலேயே என்னவோ இதனுடைய விலை மதிப்பு பலருக்கு தெரியாமலேயே போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த முக்கிரட்டை கீரைக்கு இருக்கக்கூடிய மறுபெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்வா, சரணதி, புட்பகம் அப்படின்னு பல பெயரில் இந்த கீரை அழைக்கப்படுது. மேலும் தரையோடு படர்ந்து வளரும் இதில் இருக்கக்கூடிய பூவின் நிறம் பார்த்திங்கன்னா ஊதா நிறம், இலை பச்சையாகவும் மற்றும் இதன் கீழ்ப்புறம் வெளிரியும் காணப்படும் தன்மையை கொண்டதாக இருக்குது. உடல் உறுப்புகளை மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய கீரைன்னு பார்த்திங்கன்னா இந்த முக்கிரட்டை கீரை ரொம்பவே உறுதுணை புரியுது. மேலும் ஆயுர்வேத மூலிகையில் இந்த கீரையின் பங்கு அதிகமாகவே இருக்குது. இலை, வேர், விதைன்னு எல்லா பாகமுமே மருந்தாக பயன்படுது. மேலும் இந்த முக்கிரட்டை கீரையானது மாத்திரை வடிவிலும் பொடி வடிவிலும் உருவெடுத்து வருகிறது. முக்கிரட்டை கீரையை முன்னோர்கள் மருந்தாக எடுக்காமல் உணவாக எடுத்தன. ஆனால் நாம் இப்போ அதை மருந்தாக மட்டுமே பார்க்குறோம் அப்படிங்கிறது யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருக்குது. முக்கிரட்டை கீரையை நம்ம சாப்பாட்டில் எடுக்கும்போது என்ன விதிமுறையை கையாளணும் அப்படிங்கிறதும், மேலும் இதில் என்னென்ன மருத்துவ குணம் அடங்கியிருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம் வாங்க. இந்த முக்கிரட்டை கீரையில் இருக்கக்கூடிய மருத்துவ குணம்னு பார்த்திங்கன்னா சிறுநீரக கல்லை கரைக்கும் தன்மை கொண்டதாக அமையுது. அது மட்டும் இல்லாது பித்தம், சிறுநீரகம், கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே உறுதுணை புரியுது. சுகர் பேஷண்ட்க்கு இன்சுலின் அளவை மேம்பட செய்யுது. மேலும் இந்த முக்கிரட்டை கீரை சாறானது இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவை குறைக்கும் தன்மை கொண்டதாக அமையுது. இது இன்சுலின் அளவை மேம்படுத்தவும் ரொம்பவே உறுதுணை புரியுது. மேலும் கண் பிரச்சனையை சரி செய்யவும், மங்கலாக தெரியக்கூடிய பார்வை தெளிவு அடையவும் ரொம்பவே உறுதுணை புரியுது. வெண்படல சுழற்சி பிரச்சனையை சரி செய்யும் தன்மையும் இந்த முக்கிரட்டை கீரைக்கு உண்டு. அலைக்கண் நோய், இமை வீக்கம், மேலும் பித்தப்பை கற்கள் மற்றும் சிறுநீரக கற்களை வெளியேற்றுதல், மஞ்சக்காமாலை, கல்லீரல் பாதிப்பு, இரத்தத்தை சுத்திகரிக்கும் ஆற்றலும் இந்த முக்கிரட்டை கீரைக்கு இருக்கிறதுனால கல்லீரல் பலப்படுது. மேலும் மாதவிடாய், வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உறுதுணை புரியுது. தோல் மற்றும் தோல் சம்மந்த தொற்று நோய்கள் வருதிலிருந்து நம்ம உடலை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். சரும நோயும் நம்மளை அண்டை விடாமல் தடுக்குது. கணுக்கால் வீக்கம் சரி செய்கிறதும், சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகம் மூலம் ஏற்படக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைக்கு இது முக்கிய தீர்வாக அமையுதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இதுக்கும் மேலே செரிமான பிரச்சனைக்கு இது தீர்வாக அமையுது. புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் வர காரணமான செல்களை எதிர்த்து போராடும் தன்மையும் இந்த கீரைக்கு இருக்குது. இளமையை தக்க வைத்து கொள்ள முடியும். இந்த முக்கிரட்டை கீரையை நம்ம எடுக்கிறதன் மூலமாக நம்ம வயது முதிர்வை தடுத்து எப்பவும் இளமையாகவும் அழகாகவும் இருக்க மாதிரி நம்மளை மாற்றிக்க முடியும். இளமையாக இருக்கிறது அப்படின்னாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே. ஸோ கண்டிப்பாக இந்த முக்கிரட்டை கீரையை நாம் எடுத்துக்கலாம். மேலும் ஜீரண சக்தியும் இதில் அதிகமாகவே அடங்கியிருக்கு. மலட்டுத்தன்மை நீங்கிறதுக்கு இந்த முக்கிரட்டை கீரையை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் வாத நோயை சரி செய்யும் தன்மையும் இந்த கீரையில் சற்று அதிகமாகவே இருக்குது. இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை கூட்டும் தன்மை இந்த முக்கிரட்டை கீரைக்கு உண்டு. மேலும் கீழ்வாதம், இரைப்பை, இதய நோய், மண்ணீரல் வீக்கம், காச நோய் போன்ற பலதரப்பட்ட நோய்க்கு இந்த முக்கிரட்டை கீரையானது ஒரு முக்கிய தீர்வாகவே அமையுதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. ஆஸ்துமா உள்ளிட்ட பல பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதோடு சுவாச பாதிப்பையும் சரி பண்ணுது. இது எல்லாத்துக்கும் மேலே முட்டு வலி மற்றும் முட்டு வீக்கத்திற்கு இதில் இருந்து கிடைக்கக்கூடிய நிவாரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அளவிட்டு சொல்கிறதுக்கு இல்லை. இரத்தத்தில் அதிகரிக்கும் யூரியா மற்றும் கிரியோட்டின் அளவை குறைக்கிறதுக்கு இந்த முக்கிரட்டை கீரை ரொம்பவே உறுதுணை புரியுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த முக்கிரட்டை கீரையை நாம் சாப்பாட்டில் எடுத்துக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறை அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக காரம். அதாவது இந்த கீரையை நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய உணவு பழக்கங்களில் காரத்தை கம்மி பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு குளிர்ச்சி தரும் உணவை எடுக்கிறது இந்த முக்கிரட்டை கீரையில் உள்ள சத்துக்களை முழுசாக நாம் பெற முடியும்.
ஸோ இந்த விதிமுறைப்படி நாம் எடுத்துக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே சிறந்தது. இவ்வளவு பலன்கள் கொடுக்கக்கூடிய இந்த முக்குருட்டை கீரையை எப்போ எடுத்துக்கணும் மற்றும் எந்த விதிமுறைப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதை நீங்கள் சாப்பாட்டில் எடுத்து வளமோட வாழணும்னு இந்த வீடியோ மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மூட் இ ஷாப்பிங். தேங்க்யூ.